தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் ஏதாவது போகணும், முக்கிய நிர்வாகி எல்லாம் சுற்றுப்பயணம் போகணும், அந்த மாதிரி ஏதாவது அறிவுறுத்தல்? இல்ல, விரைவில் ஒவ்வொரு மாவட்ட ரீதியான ஒரு பெரிய கட்டமைப்பு, அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டமைப்புகள்ல புதுப்பிக்கின்ற விதமாகவும் அதுக்கு புத்துயிர் பாய்ச்சுகின்ற விதமாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் இருக்கு. அது விரைவில் அப்பாவே சொல்லுவாங்க. அதுக்கான அடுத்த கட்ட நகர்வை நோக்கி சில பேருக்கான பொறுப்புகளும் வழங்கப்படும். அதை பொறுப்பெடுத்து அவங்க முறைப்படி செய்வாங்க அப்படின்றதையும் இல்ல, அதை நான் மீண்டும் சொல்றேன். ஒரு கட்சி இருக்கும் பட்சத்துல தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் நீங்க பாத்திருப்பீங்க, நீங்க கேள்விப்படாத உண்மை இல்ல, பல நிலைகள்ல சிதறுண்டு இல்ல பிரிந்து 2 துண்டாயி 3 துண்டாயி ஒன்று சேர்ந்து அந்த மாதிரி வந்த ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கு. ஒரு கட்சி அப்படின்னா கூட பிறந்த அண்ணன் தம்பியே 5 பேர் ஒன்னா இருக்கிறதுல 5 விரல்ல ஒன்னும் எல்லாம் சமமாவும் இருந்தது இல்ல. நிறைய கருத்து வேறுபாடுகள் முரண்கள் வரும்போது ஒரு சில விடயங்கள் நடக்கத்தான் செய்யும். அதை மட்டுமே உற்று நோக்கிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு போக முடியாது. நாங்க உத்வேகத்தோடும் இன்னும் அடுத்த கட்ட பாய்ச்சலோடும் தயாரா இருக்கக்கூடியவர்களாக ஒன்று கூடி இன்னைக்கு கலந்து ஆலோசிச்சிருக்கோமே தவிர பாசிட்டிவ் வைப்ல இருக்கிறோம் அப்படிங்கறத நாங்க உங்களுக்கு சொல்றோம். இளைஞர்கள் இளம்பெண்கள் எல்லாமே பெருமளவுல தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாளர்களா இருக்கிறாங்க. நம்ம சமூக நிறுவனங்கள்லாம் பார்க்கணும். அப்படி அந்த ஒரு ஆடியன்ஸ், அந்த ஒரு 30 லட்சம் 40 லட்சம் ஓட்ட அதிமுக பக்கம் திரும்பி எடுத்து கொண்டு வரதுக்கு என்ன மாதிரியான புது யுக்திகளை கையாளப்போம்? யுக்தி எல்லாம் வெளியில சொல்றீங்க. அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்க யதார்த்தத்தை நான் சொல்லிடவா? இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் இளம்பெண்கள் அதிகப்படியாக டிவிக்கு பக்கம் இருக்கிறதா இருந்திருந்தது முழுமையா அப்படின்னு சொன்னீங்கன்னா 50 விழுக்காட்டுக்கு மேல டிவிக்கு பெற்று சதவீதத்தை பெற்று ஆட்சி அமைச்சிருக்கணும், பெரும்பான்மையில ஆட்சி அமைச்சிருக்கணும். அப்படி ஒரு சூழ்நிலை இல்ல. நீங்க திமுகவும் அதிமுகவும் வாங்கியிருக்கிற வாக்கு வித்தியாசத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்க வெறும் 35 வாங்கியிருக்காங்க, அவங்க 45க்கு மேல, அதாவது நான் கூட்டணி கட்சி இல்லாம சொல்றேன், 45க்கு மேல வாங்கியிருக்காங்க. யதார்த்த களம் என்ன அப்படின்னா ஒரு சில மாவட்டங்கள்ல டிவிகேவால நிலை பெறவே முடியல. இப்ப நான் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டத்துல, நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டத்துல ஒரு இடத்த கூட வெல்ல முடியல. என்ன அப்படி இருக்கும் பட்சத்துல நிறைய மாவட்டங்கள் இப்படி இருக்கு. இதுல இளைஞர்கள் அங்க இல்லாம இருந்துட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? அப்படி இல்ல. அங்க இருக்கக்கூடிய களம், யதார்த்தம், அரசியல் புரிதல், இது எல்லாத்தையுமே கணக்கிட்டு தான் நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு சென்னையில இருக்கவங்க பல பேர் பல தொகுதிகள்ல அவங்க வரணும் அப்படின்னு இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னைக்கு அதே இளைஞர்கள் இன்ஸ்டாகிராம்ல எங்களுக்கு மின்சார தட்டுப்பாடு இருக்கு, பெண்களுக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு பேசுறாங்களா இல்லையா? இந்த தேர்தல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட அரசியலை தீர்மானிக்கின்ற தேர்தலா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். இது யதார்த்தமாக நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் அப்படியே அடுத்து வருமானா இல்லை. அதுக்கு மாறாக ஒரு களத்தை தான் இந்த சூழ்நிலை உருவாக்கி இருக்கின்றத உங்களை மாதிரி நாங்களும் அதை அறிஞ்சிருக்கோம். வரக்கூடிய இளைய தலைமுறைக்கு உண்மையிலேயே எல்லாரும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடத்துவாங்க. அதிமுக சாதனை விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்தும். ஏற்கனவே இளைஞர் தலைமுறைகளுக்கும் கல்வி படிச்சவங்களுக்கும் கல்வியில் இருக்கக்கூடிய பயன்பெறக்கூடியவர்களுக்கும் என்ன மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் செய்திருக்கிறது, வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான புதுமையான திட்டங்கள் இருக்கு அப்படிங்கறத உறுதிப்படுத்த இன்னைக்கு பொதுச் செயலாளர்கள் பேசினது பெண்களுக்கான பெரும் வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்கான ஒரு வேலையும் அதிகாரப்பூர்வமாக அவர் அறிவிக்கவும் இருக்கிறார். அப்ப இது போன்ற விஷயங்களை கடத்துவதுதான் எங்களை போன்ற பிள்ளைகளோட வேலை. அதை இளைஞர்களுக்கு நாங்க சொல்லுவோம். அரசியல் இப்ப கட்சிக்காரர்களுக்கு மட்டும் அரசியல் பயிற்சி பெற்ற இல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுல யாரெல்லாம் அரசியலை பற்றி புரிதல் வேண்டும் நினைக்கிறாங்களோ எல்லாருக்குமான அரசியல் பயிற்சி பற்றையை வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. அப்ப புரிந்து கொண்டு நீங்க வாக்கு செலுத்துங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்.